பாரு. அந்த அரை அடி தான் இருக்கும். ஓகேவா? தரையிலேருந்து வச்சுப்பார். நம்ம வந்து மனையோ அப்புறம் வந்து ஸ்டெப்ஸு படிக்கட்டுலாம் வைக்கல. ஓகேவா? இது கூட ரேஸ்டாக தான் இருக்குல்ல, அதாவது ஃப்ளோரை விட ஹைட்டாக தான் இருக்குது. இந்த அரை அடிக்கு வந்து எப்படிடா கணக்கு அப்படின்னு நினச்சேன். அவலும் இதுவும் வச்சேன். உடச்ச கடலை வைக்கல. ஏன்னா உடச்ச கடலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போனால் முந்திரி பருப்பு கிடைக்காம போயிடும்ட்டு. அதனால் உடச்ச கடலை போடல. இதில் வந்து 6 பழம் வாழைப்பழம், இந்த பக்கமும் 6 பழம். இப்படி பார்த்தோன்னே நம்மளுக்கு என்னமோ அதிகமாக இந்த பக்கம் கொடுத்த மாதிரி இருக்குல்ல. ஆனால் இந்த இடத்துல வந்து இதுவும் 6 தான். ஓகேவா? 2 வந்து இது பிடிச்சின்ட்டு 4 தாங்கிட்டு நிற்கிது. இதில் பார்த்தா அப்படியே நிறைய குட்டி அளந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து எண்ணி பார்த்தா அவ்வளோதான் இருக்கும். 3, 3, 6. சரியா? இதில் வந்து நான் வந்து ஒரு 3 அந்த இது வைப்போம்ல, இப்படி ஊற்றுவோமே, அதில் தண்ணி ஊற்றினேன். இந்த கிறிஸ்டல் இது பாரு எவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேவா? இது வந்து இது நேற்றே வச்சது. இன்றைக்கி பழம் வந்து கூடுதலாச்சு. இந்த அரை அடிக்கு நம்மளுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் இவ்வளோதான். ரொம்ப பெரிய விளக்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மரத்தை வந்து பேஸ் வாங்கிட்டேன்னா படிக்கட்டு கூட வைக்க வேண்டாம். இந்த அளவை மட்டுமே வாங்கி அதுக்கு மேலே கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், விளக்கு வைக்கணும்னா. சரியா? அதுக்காக அவ்வளோ கேஜி விளக்கு பெருசாக ஹைட்டாக வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கடைங்கள்லாம் வைப்பாங்கள்ல, அதான் வீடில் வைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். யூஸ்வலாக வீட்டில் வந்து நான் எல்லா விளக்குலையும் ஏற்ற மாட்டேன். சில விளக்கு மட்டும்தான் ஏற்றுவேன். நல்லா இருக்குல்ல? இது ஆக்சுவலாக நான் சின்ன பசங்கன்னா ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட்லாம் ப்ரைமரி லெவலுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்காக நான் நினச்சிட்டேன். கேர்ள்ஸு முக்கியமாக. ஓகேவா? நான் கேர்ள்ஸை நினச்சிட்டு தான் இந்த விளக்கேற்றினேன். அதுவும் எனக்கு வந்து ஒரு கேர்ள் குட்டி பொண்ணு தான் சொன்னான், நீங்கள் வந்து குத்து விளக்கு ஏற்ற மாட்டீங்களே, இந்த விளக்கு ஏற்றுங்க அப்படின்ட்டு. நான் குங்கும அர்ச்சனை போட்டு வச்சுருந்தேன். இப்போ இதில் எண்ணெய் விட்டு திரி வந்து இப்படி சுற்றி வச்சு இந்த இடத்துல எரிக்கிறேன். தீபம் ஏற்றுறது அப்படின்வாங்க. ஓகேவா? இதில் என்ன வச்சு மறைச்சேன்? இதில் வந்து பிள்ளையார் இருக்கார். இந்த பிள்ளையார் நான் எங்கே வச்சுருப்பேன், இப்படி வச்சுருப்பேன். இப்போ வந்து விளக்கு தீபம் ஏற்றுறதுனால இந்த பிள்ளையாரை நான் முன்படியில் வச்சு, இவருக்கு வந்து பெண் தானே ஆண் தானேங்கிறதெல்லாம் வந்து நான் பிள்ளையார் கணக்கு பார்க்கறது இல்லை. அதனால் நம்ம வந்து இதை வந்து மறைச்சோம். அதனால தான் பிள்ளையார் ஆனால் பெண்ணான்னு நமக்கு தெரியாது. ஓகே, எனக்கு ஒரு ரொம்ப அதிக இன்ஸ்பிரேஷன்.